இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு படகிலே செல்லுகின்ற பொழுது உண்பதற்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள். இவ்வாறு மறந்ததை காட்டிலும் அவர்கள் வேறு ஒன்றையும் மறந்துவிட்டார்கள். அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அப்பங்களை எடுத்து செல்ல மறந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த அப்பங்களை படைத்து அதிசயம் செய்கின்ற, வல்லமை செய்கின்ற ஆண்டவர் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? இன்னும் உங்கள் உள்ளம் மழுங்கியாய் இருக்கின்றது? வெறும் நான் 5 அப்பங்களை வைத்து 5000 பேருக்கு உணவு கொடுத்தேனே, எத்தனை துண்டுகள் நீங்கள், எத்தனை கூடைகள் நிறைய நீங்கள் அதை மீதி எடுத்தீர்கள் என்று கேட்கின்றார். பிறகு 4000 பேருக்கு உணவு கொடுத்ததையும் அவர்களுக்கு சொல்லுகின்றார். சொல்லிய பிறகு கடைசியாக கேட்கின்றார், இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த சீடர்கள் எவ்வாறு எல்லாம் உள்ள கடவுள் அவர்களோடு இருப்பதை மறந்து விட்டார்களோ, அதே போன்றுதான் பல வேளைகளிலே நாமும் இறைவன் என்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து விடுகின்றோம். நம்முடைய துன்ப வேளைகளிலும் துயர நேரங்களிலும், இன்னும் சொல்ல போனால் நாம் அதிக மகிழ்ச்சியோடும் வளங்களோடும் நலன்களோடும் இருக்கின்ற பொழுது இறைவனை முழுவதுமாக மறந்து விடுகின்றோம். ஆனால் இறைவன் ஒருபோதும் நம்மை மறப்பது இல்லை. அதை தான் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? நான் என்றும் உங்களோடு தானே இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். எசாயா இறைவாக்கினர் வழியாக குறிப்பிடுகின்றார். 49வது அதிகாரம் 15வது வசனத்திலே, பால் குடிக்கும் மகவை தன் தாய் மறந்திடுவாளோ, தன்னுடைய கருவிலை சுமை தாங்கி பெற்றெடுத்த பிள்ளையை அவள் மறந்திடுவாளோ, இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். நம்முடைய கடவுள் எப்பொழுதும் நம்முடனே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற அந்த பெயரை தாங்கி என்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த இறைவன். இந்த கடவுள் நம்மோடு இருக்கின்ற வரையில் நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டியதில்லை. திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். 41வது திருப்பாடலே 1 முதலில் உள்ள வசனங்களிலே, கடவுள் நமக்கு ஆற்றலாய் இருக்கின்றார், கடவுள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார், கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய துன்பமான நேரத்திலே, இடுக்கணுற்ற வேளையிலே இறைவன் நமக்கு உதவி புரிகின்றார். ஆகையால் நிலவுலகம் நடுங்கி போனாலும், இதோ இந்த ஆழ்கடலில் குன்றுகள் அதிர்ந்து போனாலும், அலைகள் அனைத்தும் பொங்கி எழுந்தாலும், அலைகடலில் உள்ள அந்த குன்றுகள் அனைத்தும் நடுங்கிக் கொண்டு இருந்தாலும் நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நாம் அஞ்ச வேண்டியதில்லை என்ற கருத்தை திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாக சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார், நான் ஏன் அஞ்ச வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? இறைவன் இப்பொழுதும் என்னோடு இருந்து என்னுடைய வலக்கரத்தை பற்றி அவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமதுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எசாயா இறைவாக்கினர் மீண்டும் இதை சொல்லுகின்றார். 46வது அதிகாரத்திலே 10 முதலில் உள்ள வசனங்களிலே சொல்லுகின்றார், அஞ்சாதே, நான் உன் கடவுள், திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னுடைய இடுக்கண் வேலைகளில் உனக்கு உதவி அளிப்பவர் நானே, உன்னுடைய வலக்கரத்தை நான் பற்றி உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நீதியின் வலக்கரத்தால் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். அவர் தொடர்ந்து சொல்லுகின்றார், இதை உன்னுடைய எதிரிகள் உனக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். யார் யாரெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் இருக்க போவது கிடையாது. ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இறைவன் ஒருபோதும் நம்மை மறப்பது கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார்.
ஆனால் பல நேரங்களிலே நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, வாழ்விலே துயரங்கள் வருகின்ற பொழுது, உடலிலே நோய்கள் வருகின்ற பொழுது நாம் இறைவனை மறந்து விடுகின்றோம். துன்ப நேரத்தில் மறப்பது ஒருபுறம் இருந்தாலும், செல்வ செழிப்போடும் இன்பத்திலே மகிழ்ச்சியிலே நாம் திளைத்து கொண்டிருக்கின்ற பொழுதும் நாம் இறைவனை மறந்து விடுகின்றோம். இவை அனைத்தும் இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட கொடை என்பதை மறந்து நாம் இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒருபோதும் நாம் இறைவனை விட்டு விலகக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லுகின்றார். சீடர்கள் அப்பத்தை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள், அது தவறு இல்லை. ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களோடு இருந்து, எல்லாவற்றையும் படைத்த கடவுள் அவர்களோடு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்துதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் துயரங்கள் வருகின்ற பொழுதும் அதே தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. இறைவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் வாழ்வை மாற்றக்கூடியவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை நினைவில் வைப்போம். இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமீன்.